இந்த மம்தாவுக்கு அடிசறுக்கி விட்டது இந்த விஷயத்தில். என்ன வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது இதுல முழுக்க முழுக்க மிஸ்ஷீஃப் பண்றது, தவறு செய்யறது வந்து எலெக்ஷன் கமிஷன். ஏன்னா தேர்தல் நடக்கிற சமயத்துல வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஃபங்க்ஷனிங் ஆஃபீஸர், செக்ரட்டரியா இருக்கவங்க, ஏடிஜிபியா இருக்கவங்க, சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், இவங்க எல்லாரையும் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பார்வையாளரை வந்து அனுப்புறாங்க. இவங்க வந்து தேர்தல் கமிஷன். அதுல சில பேர் வந்து தமிழ் பேசுற தமிழர்கள், அங்க இருக்கிற தமிழர்கள். இப்ப இதுக்கு வந்து ஸ்டாலினோ காங்கிரஸோ எந்த விதத்திலையும் பொறுப்பு இல்லை. இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பெடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் ஆணையம் வந்து பார்வையாளர்கள் அனுப்புவாங்க. ஆனா ஒரு மாநிலத்துல தேர்தல் நடக்கும்போது அந்த மாநிலத்திலிருந்து ஆபீசர்ஸை எடுத்து இன்னொரு மாநிலத்துக்கு அனுப்ப மாட்டாங்க நார்மலா. அது காரணம் என்னன்னா, ஒரு மாநிலத்துல தேர்தல் நடக்கும்போது லா அண்ட் ஆர்டர், அதுக்கப்புறம் கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன், இது ரெண்டும் தேர்தல் ஆணையத்துக்கு கீழே பூரண கட்டுப்பாட்டுல வந்துருது. அப்ப அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை ஏற்கனவே அவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு அத்தாரிட்டி உண்டு. நிறைய டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல. இப்ப சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல ஒரு ஆபீசர் இருக்காருன்னு வச்சுக்கோ, செக்ரட்டரி ஃபுட் இருக்காரு. எங்க வெஸ்ட் பெங்கால்ல அடிக்கடி வந்து ஒரு பக்கம் புயல் அடிக்கும், இன்னொரு பக்கம் வெள்ளம் வரும், மூணாவது பக்கம் வந்து இது வறட்சி வரும். அப்படிப்பட்ட ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் வந்து. இப்ப அப்போ பாங்கூரா புருலியா 2 டிஸ்ட்ரிக்ட்லயும் வறட்சி வரும். முர்ஷிதாபாத், மித்னாப்பூர்ல வெள்ளம் வரும்போது ஒரே நேரத்தில். அப்போ சாதாரண நிர்வாகத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அந்தந்த துறையில உள்ள அதிகாரிகள் ரொம்ப தேவைப்படுறாங்க இந்த நேரத்துல. அது எலெக்ஷன் சமயத்துல வந்து இன்னும் அதிகமா தேவைப்படுறாங்க. இப்ப இது ஃபுட் ஷார்டேஜ் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் வந்து முதல்ல என்ன செய்வோம்? அங்க வந்து நாங்க கிராச்சுவிட்டி ரிலீஃப்னு சொல்லுவோம். அந்த ரிலீஃப்காக வந்து கோதுமை அல்லது அரிசியை வந்து அனுப்பி வைப்போம். மக்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்போம். ஏன்னா அங்க வந்து மக்கள் வந்து பட்டிச்சாவு நடந்துடக்கூடாது. இப்ப வெள்ளம் வரும்போது இப்ப இதுல தூலியான்னு ஒரு இடம் இருக்கு. அதுல வந்து பீடி சுத்துற தொழில் தான் அங்க நடக்கும். அந்த பீடி சுற்றுற தொழிலாளிகளுக்கு வந்து அங்க வெள்ளம் வந்ததுன்னா என்ன, தூலியான் வந்து ஒரு கிண்ணம் மாதிரி, இப்படி பவுல் மாதிரி அந்த இடம், அந்த இது ஜாகிரபிக்கலி அந்த இது கங்கையில வந்து வெள்ளம் வந்ததுன்னா அப்படி ஒரு சாதாரண சமவெளியில இருக்கிறத விட ஒரு கிண்ணத்துக்குள்ள தண்ணி வந்து உடனடியா போகுமே, அது மாதிரி அங்க தண்ணி உள்ள நுழைஞ்சிடும். ஒரு முழங்கால் அளவு இதுல வந்து தண்ணி இருக்குது சர்வசாதாரண இந்த மான்சூன் பீரியட்ல அப்படிலாம் நடக்கும். அதே மாதிரி இது சம்மர் ஷவர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்நேரமும் அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் நடக்கும் இல்லை, ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்கு.